ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்குபேட்டர் ஒன்று செஞ்சுருந்தோம். அந்த இன்குபேட்டரில் எப்படி முட்டையை வைக்கணுன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்குபேட்டரில் வச்ச முட்டையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வாங்க என்ன செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இன்குபேட்டரை ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி வைப்போம். அந்த தண்ணியை டெய்லியும் லெவல் குறைஞ்சி அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கரெக்டான அளவு வைக்கணும்னு இல்லை, எவ்வளோ தண்ணினாலும் ஊற்றலாம். ஆனால் தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அந்த முட்டையை ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை திருப்பி விடணும். மூணாவது விஷயம், கரண்ட் வந்து இன்குபேட்டருக்கு கட் ஆகிடக்கூடாது. அதனால் உங்கள் வீட்டில் இன்குபேட்டர் லைன் இருந்துச்சுன்னா, இன்குபேட்டரில் ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்குவாங்க. நான் அதில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாலே 21 நாளில் உங்களுக்கு கோழி குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். முதல் 18 நாளைக்கு நீங்கள் முட்டையை திருப்பி வச்சா மட்டும் போதும். 18 நாளைக்கு முட்டையை திருப்பி வச்சா மட்டும் போதுமா? அதில் குஞ்சு உருவாயிருக்கா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கிங்களா? வாங்க அதை எப்படின்றத இப்போ பார்ப்போம். நம்ம இன்குபேட்டரில் மூடி திறந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம அதுக்கு மேலே வெயிட் வச்சுருக்கோம். இப்போ அந்த வெயிட்டே எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, மூடி தன்னால் தூக்குது. இப்போ இந்த மூடியே எடுத்துட்டு இப்போ நம்ம இன்குபேட்டரில் தண்ணியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம முட்டையை எடுத்து எப்படி டெஸ்ட் பண்ணுன்றதை காட்டுவோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு இருட்டான ரூமில் இருந்துக்குவாங்க. அதனால தான் நான் இப்போ ஈவினிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு மொபைலில் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, ஒரு கண்ணு மாதிரி நடுவில் இந்த இடத்துல தெரியுதா? இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ளே ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்படி தான் முட்டையில் வந்து குஞ்சு உருவாயிருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் 21 நாள் கழித்து குஞ்சு பொரிச்சிச்சா, எத்தனை குஞ்சு பொரிச்சிச்சு, அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். 21 நாள் கழித்து நான் செஞ்சு இன்குபேட்டரில் குஞ்சு பொரிச்சிச்சா இல்லையான்னு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொரிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன், பாருங்கள்.